வங்கதேசத்தில் இந்து மத முக்கிய தலைவர் சின்மய் கிருஷ்ணதாஸ் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது அங்கு இந்துக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வீதியில் இறங்கி தொடர் போராட்டத்தில் ஈடுபட வச்சிருக்கு. அதே வேளையில் வங்கதேசத்தில் இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள இந்தியா சின்மய் கிருஷ்ணதாஸ் கைதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. நடந்தது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு நடைமுறையை எதிர்த்து கடந்த ஜூலையில் மாணவர் சங்கங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தின. இது பெரும் கலவரமாக வெடிச்சது. இதன் காரணமாக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவில் தஞ்சமடைஞ்சார். அந்த நாட்டில் இப்போ நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சி நடத்தி வருது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது முதல் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த நாடு முழுவதுமே 69 இந்து கோயில்கள் சூறையாடப்பட்டு சுவாமி சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. இந்துக்கள் மீது 2000க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் 9 பேர் உயிரிழந்து இருக்காங்க. 1700க்கும் மேற்பட்ட இந்து குடும்பங்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 157 குடும்பங்களின் உடைமைகள் சூறையாடப்பட்டிருக்கு. இந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. வங்கதேசத்துடைய மக்கள் தொகை சுமார் 17 கோடி. இதில் சுமார் 15 கோடி பேர் முஸ்லிம்கள் ஆவர். சுமார் 1.3 கோடி இந்துக்களும் 10 லட்சம் புத்த மதத்தினரும் சுமார் 5 லட்சம் கிறிஸ்தவர்களும் வசிக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்துக்கள் மட்டுமில்லாமல் புத்த மத கிறிஸ்தவர்கள் மீதும் கொடூர தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது. சிறுபான்மையினர் மீதான வன்முறைகளை கண்டித்து வங்கதேச இஸ்கான் அமைப்பின் பொதுச் செயலாளர் சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி தலைமையில் வங்கதேசம் முழுவதுமே அமைதி வழியில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த போராட்டங்களில் பங்கேற்ற இந்துக்கள் மீது இராணுவம் மற்றும் போலீசார் மிக கொடூரமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்கள் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருது. இந்த சூழலில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது செய்யப்பட்டார். அவர் மீது தேச துரோக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வங்கதேசத்துடைய சிட்டகாங் நகரில் உள்ள மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர் செவ்வாய்க்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போ அவர் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை தள்ளுபடி செய்த மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சின்மய கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. அவரை விடுதலை செய்ய கோரி சிட்டகாங் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் முன்பு பெருந்திரளான இந்துக்கள் திரண்டாங்க. அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்காங்க. பின்னர் அவர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. இதுல பலர் காயமடைஞ்சிருக்காங்க. சின்மய் கிருஷ்ணதாஸை விடுதலை செய்ய கோரி வங்கதேசம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருவது பதற்றத்தை அதிகமாக்கியிருக்கு. இந்த சூழல்ல இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் வங்கதேசத்தில் சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. இதை கண்டிக்கிறோம். வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மீது சமூக விரோத கும்பல்கள் பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வராங்க. சிறுபான்மையினருடைய வீடுகள் தீ வைத்து எரிக்கப்படுகிறது. அவர்களுடைய உடைமைகள் சூறையாடப்படுகின்றன. இந்து கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் கைது செய்யப்படல. ஆனால் அமைதி வழியில் போராடும் இஸ்கான் பொதுச் செயலாளர் சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய கைதை எதிர்த்து அமைதி வழியில் போராடக்கூடிய சிறுபான்மையினர் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதை மிக முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கிறோம். வங்கதேசத்தில் வாழக்கூடிய இந்துக்கள் இதர சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அவங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை தெரிவிச்சிருக்கு.